வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியில அறிவிக்கப்பட்டிருக்கிற ராஜேஷ் அவர்கள் ஒரு திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பூரா விமர்சனம் எழுந்திருக்கு. அதற்கான உண்மை தன்மை என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தொடங்கியிருக்காரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா காவிரி உரிமை போராட்டம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் பண்ணியிருக்காரு. மீத்தேன் எரிவாயு எதிர்ப்பு போராட்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை பலவை முன்னெடுத்திருக்கிற காரணத்தினாலதான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. பல போராட்டங்களை தமிழர்களுக்காக முன்னெடுத்த காரணத்தினால அவரும் அவர் கூட சேர்ந்த சிலரும் சேர்ந்து தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலைவராகவும் இவர் தான் இருந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த காரணத்தினாலதான் இவரு இன்னைக்கு ஆட்சியில இருக்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் அடிக்கடி சந்திச்சு வீர விளையாட்டு சம்பந்தமான கோரிக்கைகளை வச்சு வந்துகிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு வைக்கல, 2022 முன்னாடி இருந்த வீர விளையாட்டு, அதாவது திமுக ஆட்சிக்கு எப்ப வந்தாங்களோ அப்பையில இருந்து தமிழர்களுக்கான வீர விளையாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை முதல்வரிடமே நேரில் சென்று வச்சிருந்திருக்காரு ராஜேஷ் அவர்கள். அதற்கான ஆதாரத்தை நீங்களே பாருங்க. நம்ம ரொம்ப நாள் கோரிக்கையை அவனை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படின்னா 2014 இந்த ஜல்லிக்கட்டு தடை 15-16 2 வருஷம் இல்லை, 2014 அப்போ டாக்டர் கலைஞர் அவர்களை போய் நாங்கள் அமைப்பு சார்பாக சந்தித்தோம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காண்டி. அப்போ சொன்னோம், இது மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்படியே பிரச்சனை ஆகிட்டே இருக்கு, என்னையா பண்ணலாம் அப்படின்னு அவர் எங்களை உட்கார வச்சு கேட்குறாரு. அப்போ நாங்கள் ஒரு 2-3 ஐடியாலாம் சொன்னப்போ அவர் சொன்னார், இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவர் தனி நலவாரியம் அமைக்கக்கூடாதுன்னு கேட்டார். இந்த ஜல்லிக்கட்டுக்கு தனி ஏன் நலவாரியம் அமைக்கக்கூடாதுன்னு கேட்டார். கண்டிப்பான முறையில் இதை செஞ்சுட்டா இந்த ஜல்லிக்கட்டை என்றைக்குமே நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னோம். சரி உடியா, அடுத்து நம்ம வருவோம், கண்டிப்பாக நம்ம அதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகலை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணோம், ஜல்லிக்கட்டுக்கு தனி நலவாரியம் அமைக்கணும்னு. இந்த நலவாரியன்றது அவங்க என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு நலவாரியம்னு ஒன்றை மட்டும் இதை அமைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நடக்காது. விலங்கு நல வாரியத்தோட தலையீடோ மற்றவங்களோட தலையீடோ எதுவுமே இந்த நலவாரியத்துக்கு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்களை மாதிரி அமைப்புகளை உள்ள வச்சு இவங்க ஒவ்வொரு எந்தெந்த ஊர் ஜல்லிக்கட்டு நடக்குதோ எல்லா ஊரையும் இவங்க மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாவே இந்த வாரியம் மூலம் நடத்தினா எந்த பிரச்சனைகளும் எப்பவுமே வராது. ஸோ அதனால் ஜல்லிக்கட்டு நலவாரியம் அமைக்கணும்னு நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ கூட போன வருஷம் இந்த வருஷம் சரி ஆமாம் 2023 சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வந்தப்போ முதலமைச்சர்களை சந்தித்து நாங்கள் நன்றி தெரிவித்தப்போ நலவாரியம் அமைக்கிறதுன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பாக செய்யணும்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக திரும்ப முதலமைச்சருக்கு அதை வலியுறுத்துறேன். திரும்ப முதலமைச்சருக்கு தமிழர் நலனுக்காக தமிழகத்தில் நடந்த பல போராட்டங்களுக்கு முன்னின்று நடத்திய காரணத்தினாலதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடத்திற்கு. இதை காரணம் காட்டி திமுகவை சேர்ந்த பலர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு திமுக கார இன்னைக்கு வேட்பாளரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பி வந்துகிட்டு இருக்க காரணத்தினால நேற்று பாத்தீங்கன்னா இடும்பவனத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல அதற்கான விமர்சனத்தையும் அவரே வச்சிருக்கிறாரு. என் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்கிறதுக்கு ராஜேஷ் அவர்களே பதில் கூறியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. சந்திக்காத தலைவர்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு நம்ம சாட்டை அவர் கூட சொன்னாரு, உங்க ஃபேஸ்புக்கை திறந்தா எல்லா தலைவர்களோட நீங்க போட்டோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னாப்ல. ஆமா, அது ஒரு கட்டாயம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஆடுறவங்க காலில் தானே இவ்வளவு வேற வழி இல்லையே. அதனால எல்லாத்திட்டையும் நாங்கள் இது சம்பந்தமா முரண்பட்டிருக்கோம், போயிருக்கோம், பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு கடின உழைப்பு, இந்த உழைப்பை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி. யார்கிட்ட போறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா போன எலெக்ஷனுக்கே நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த பாராளுமன்ற தொகுதி நான் தான் நின்றுக்கணும். அந்த இடத்துல ஒரு சின்ன லேக் அது பண்ண முடியாமல் போயிருச்சு. அதுக்கு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாக அதை ஜெயிச்சு காட்டுவோம்னு வச்சுங்களேன். இப்படி இருக்கிறப்ப எங்க அமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட இந்த வீர விளையாட்டு மீட்பு கழகத்தில் தமிழ்நாடு சார்பாக கிட்டத்தட்ட 30,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து எல்லா தலைவர்களோட நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒவ்வொரு தடவையும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மேலே தாண்டி எதுக்குமே போக மாட்டேங்குது. ரொம்ப பெரிய பிரச்சனைகள், ஏதாவது பிரச்சனைகளுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம், அதோட நின்றுது. இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பொறுப்பான இடத்துல ஒப்படைக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்த டைம் தான். எல்லாரும் ஒரு சேர எடுத்த முடிவு தான், அண்ணன்ட்ட போயிடுவோம். நம்ம கொள்கைகளுக்கு எல்லா இடத்துலையுமே அவர் ஒருத்தர் தான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரொம்ப சரியான இடத்துல இருக்கிற, அவரோட நம்ம சேர்ந்துருவோம், அதான் சரியா வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் நான் கடந்த வாரம் தான் அண்ணனை போய் நேரில் பார்த்துட்டு ஆக்சுவலாக திருச்சி ஒரு பெண் வேட்பாளர் போடணும் அதான் இருந்துச்சு. அப்புறம் அண்ணனை சந்திக்கிறப்ப அண்ணன் சொன்னார், பெண் வேட்பாளர் வேணா நீ நில்லு அப்படின்னாரு. கொஞ்சம் அச்சப்பட்டேன். அப்புறம் சொன்னார், அதெல்லாம் உள்ள நான் நிற்கிறேன், நீ நில்லு, கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னாரு. நானும் அண்ணன்ட்டு அதான் சொன்னேன், அண்ணே முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது, நின்னா ஜெயிச்சாகணும். இந்த நாம் தமிழர் கட்சியின் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் உட்காந்தாகணுனே, அதனால நம்ம எப்பவுமே இதை ஜெயிக்கணுன்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் இதுக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னு. நீ நில்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அண்ணன் கொடுத்த தெம்புல கண்டிப்பாக வந்துட்டேன். ஜெயிக்கிறதுன்ற வார்த்தையில சொல்ல மாட்டேன். இந்த நாடாளுமன்றம் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக மாறும். அதை உறுதி எடுத்து அண்ணனுக்கு அந்த வெற்றி வாய்ப்பா இது நான் கட்சி அறிமுக கூட்டமாக பார்க்கல, நம்மளோட வெற்றி கூட்டமாக பார்க்குறேன். இந்த வெற்றி கூட்டம் சீக்கிரம் திருச்சியில் போடுவோம். ஜெயிச்சுட்டு நான் அவங்க எல்லாத்தையும் அழைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் ஒரு சேர நின்று நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்கே உணர்த்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற